உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எங்க முதல்ல பெயர்றார்? ஜனவரி மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம். அந்த ஆள் உச்சமானா எனக்கு என்ன, உச்சம் ஆகலனா எனக்கு என்ன சார்? அவர் உங்களுக்கு உச்சம் அடைஞ்சா நடக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல போறீங்கன்னா, மாபெரும் யோகங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அடப்போங்க குறித்து ஒவ்வொரு வாரமும் எதையாவது ஒன்று சொல்லி அதாவது இது வருது குபேரன் ஆக போகிறீங்க இப்படி சொல்லி சொல்லி கேட்டு டயர்டாயிட்டோம். கவலையே படாதீங்க. இந்த மாதம் 3 கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சூரியன் ஒரு பக்கம், புதன் ஒரு பக்கம், செவ்வாய் ஒரு பக்கம், 4, 9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய், அதாவது உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்து லாபாதிபதியாக உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமடைவது 3-10 குடையவன். 3-10 குடைய சுக்கிரன் உச்சமடைதல் என்பது மாபெரும் சிறப்பு. காரணம் என்னவென்றால், சுக்கிர பகவான் என்பது உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதி. 3-10 குடையவன். 10 குடைய தொழில்காரகன் உச்சமடையும் பொழுது தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறார். நம்ம ரொம்ப கவலைப்படுறோம்னா, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது, அல்லது நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தபோது, வறுமையின் கோர பிடியில் இருந்தபோது, நம்ம உடன் இருந்தவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே என்று நாம் வருந்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பெல்லாம் தெய்வம் உங்களோட இருந்த பீரியடு. தெய்வத்துடன் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். தெய்வம் உங்களோடு இருந்த காலம். 3-10 கூடிய சுக்கிரன் உச்சமாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய தெய்வமே துணை நிற்கும் பீரியடு தான். எனக்கு நிறைய கஷ்டம் சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ எல்லாம் சரியாகும். இந்த நேரத்தில் தெய்வம் உங்கள் கூட இருந்து, அப்போது நான் சொல்ல வந்தது என்னன்னா, தெய்வம் உங்கள் கூட இருந்தது நீங்கள் சொன்னீங்களே குருஜி, தெய்வம் உங்கள் கூட எப்படி இருக்கும்? தொழில் வடிவில் இருக்கும். கடவுளை பிரசன்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? தெய்வம் இருப்பது எங்கே சொல்கிறோம்? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சு. ஆமாயா, நான் தப்பு பண்ணேன். தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். தப்பு பண்ணேன், ஆமாம் பண்ண திருத்திக்கிறேன், சரி அப்போ சொல்கிறேன். தெய்வம் வாழ்வது எங்கே? எந்த கடவுள், எந்த மதத்தை சேர்ந்தவராக வேணா இருக்கட்டும். ஆனால் தெய்வம் என்றால் 2 சொரூபம் தான் கடவுளுக்கு. ஒன்று அன்பின் வடிவமாக இருக்கிறார், உழைப்பின் வடிவமாக இருக்கிறார். 2 பேருக்கு கடவுள் டைரக்டாக காட்சி தருவார். எந்த பூஜையும் பண்ண தேவையில்ல. சக மனிதன் பசியோடு இருக்கும் பொழுது ஓடி சென்று உதவுகிறானே, இவன் எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை, இவனுக்கு உடனே கடவுள் காட்சி தரார். 2வது இன்னொருத்தர் எதை பற்றி யோசிக்காமல் வேலையே பைத்தியம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவனும் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடவுள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் கடவுளுக்கு. அப்போ 3-10 குடையவர் உச்சமாகும் போது கடவுளை ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது 10 குடையவன் உச்சம். தொழில் பெருக போகிறது. உட்கார நேரம் இல்லை சார். சார் இப்போ கூட நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் உட்கார கூட நேரம் இல்லைண்ணே. நல்லா புரிஞ்சுங்க, நேரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்க. உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, நீங்கள் தான் சண்டே டியூட்டி வரணும், நீங்கள் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட புலம்புறீங்க, ஆமாம் இவனுங்களுக்கு என்ன விட்டா வேறு ஆள் கிடையாது, என்னையே தான் டார்ச்சர் பண்ணுவானுங்க அப்படிம்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கான பெருமை. ஏன்னா நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு அந்த வேலை வருது. உங்கள் வேலையை உங்களை விட சிறப்பாக வேறு யாராலையும் பண்ண முடியாதுங்கிறது உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 10 குடையர் உச்சம் பெறுகிறார். தொழில் ரீதியான மாபெரும் வளர்ச்சிகளை காண்பீர்கள். அது மட்டுமா, 10 குடையன் உச்சம் பெறும் பொழுது மனைவியுடனான 3-10 குடையர் மனைவியுடனான சண்டைகள் எல்லாம் சரியாகும். லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை பேர் சார் ஒய்ஃபுக்கு லவ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஒய்ஃப்? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன், என் ஒய்ஃபை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு முத்தம் கொடுத்தேன், ஒரு ஐ லவ் யூ சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமா? நான் சொல்லுவேன், தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்குள்ள நமக்கு ஒரு வெக்கம் வந்துடும். அப்படி என்னதான் உங்களுக்கு வெக்கம் வருதுன்னு தான் எனக்கும் தெரியல.
நினைச்சு பாருங்க. ஸோ சுக்கிரன் எப்பொழுதும் வற்றாத ஜீவநதி மாதிரி சுக்கிரனை வற்றாமல் பாற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு குயில் கூவிக்கொண்டே இருக்க வேண்டும், உங்களுக்குள் ஒரு காதல் உயிருடன் இருக்க வேண்டும். அதுவரைதான் நீங்கள் மனிதன். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, காதலிக்கும் வரை மனிதன். காதலிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ பழைய கதையை விடுங்க சார். சுக்கிரன் உச்சமாயிட்டார், 3-10 கூடிய உச்சமாயிட்டார். மனைவினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகலை. என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய சிபில் ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் ஒய்ஃப்கிட்ட என்ன பண்ணுறீங்க, ஒரு பஜாஜ் கார்டு இருக்குது, அந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. சிம்ம லக்னத்துக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, நல்லா கவனமாக கேட்டுங்க. சிம்ம லக்னத்துக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, வாங்க முடியல, உங்கள் ஒய்ஃபோட ஏதோ ஒரு கார்டு, அதை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஃபோன் வாங்குங்க. உங்களுக்கு யார் வேண்டான்னா, உங்கள் மனைவியால் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிரன்னா உச்சம் மனைவி. இல்லை நான் சிம்ம லக்னம் நான்லாம் கேட்க மாட்டேன், அப்படியே தெரிய வேண்டியதான். ஸோ இந்த மாதம் நீங்கள் உதவி கேட்கணும். உங்கள் ஒய்ஃப் மூலிமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது எனும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பயுமே எல்லாரும் ஒய்ஃபோட சிபிலும் நல்லா தான் வச்சுருப்பாங்க. நம்ம சிபில் தான் ரொம்ப கேவலமாக இருக்கும். அடி வாங்குறது மிதி வாங்குறதுலாம் நம்ம தான். இவங்க சிபிலில் க்ளீனாக இருக்கும். ஸோ 10 கூடியன் உச்சமாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய சப்போர்ட். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தால் எனக்கு இப்போ பெரிய ரிலாக்ஸிங்காக இருக்குது, இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. குருஜி யாருக்கோ மெசேஜ் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மெசேஜ் இல்லைங்க, நான் உங்கள் மூலிமா கன்வே பண்ணுறேன். நீங்கள் இந்த மொபைல் இதை வந்து உங்கள் கணவருக்கு அனுப்புங்க, உங்கள் மனைவிக்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் ராசிநாதனும் 2 கூடையவனும் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், ராசிநாதனே மறைகிறார். ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், நெஞ்சு வலிக்குது சார், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உச்சம் பெற்ற சுக்கிரன் 3-10 கூடிய சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறான். உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே புதனோட சேர்ந்த சூரியன், 2 கூடிய புதனோட 11 கூடிய சூரியனும் 11 கூடியவனும் சேர்ந்த 6இல் மறைவதால் பணமே கையில் இருக்காது. பணம் இருந்தால் அது பெரிய விஷயம், பணம் இருந்தால் அது பெரிய விஷயம். சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், ஹெல்த் விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். 2 கூடியவனே 6இல் மறைவதால் என்ன ஆகும்னா, பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் ஒன்று சொல்ல போனீங்க, எதிராளி ஒன்று புரிஞ்சுக்கிட்டாருங்கிற மாதிரி ஆகும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போனீங்க, ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் அவருக்கு எகென்ஸ்டாக ஏதோ பேசுகிறதா அவர் நினச்சிக்கிட்டார். உண்மையிலே நீங்கள் சொல்ல வந்த கருத்து வேறு, அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு. இதை நீங்கள் புரிய வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 என்ன, கண்ணு. ஸோ கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ராசிநாதனே மறைவதால் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெட்டேக் வருது, தூக்கம் இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய மன அழுத்தத்துக்குரிய ஒரே மருந்து மகிழ்ச்சி. உலகத்தில் மன அழுத்தத்திற்கு மருந்துகளை தேடி அலைகிறோம். மன அழுத்தத்திற்கான ஒரே மருந்து இது, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்கிறவனுக்கு மன அழுத்தம் வருவதில்லை. மகிழ்ச்சியாக நம்ம ஏன் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப வெரி பிஸி. நம்மளை மாதிரி பிஸிலாம் யாருமே கிடையாது. நம்ம பிஸியாக இருக்கிறதுனால தான் மன அழுத்தம் வருது. சார் மன அழுத்தத்தை இப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒர்க்கை இப்படி ஹேண்டில் பண்ணணும், ஜாலியாக இருக்கிறத இப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை கற்றுக்குங்க. தட் இஸ் கால் லீடர்ஷிப். சிரித்துக்கொண்டே ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், அந்த திறமையை வளர்த்துக்குங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களெல்லாம் இந்த மாதம் தொழிலில் பிச்சு உதற போகிறீங்க. நான் சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கேன், பட வாய்ப்பு வாசலில் கதவு தட்டுது போய் திறந்து பாருங்க. வாசலில் சினிமா சான்ஸ்காரர் நின்றுட்டு இருக்கலாம், யாரு கண்டா? நீங்கள் ஹீரோயினாக கூட ஆயிடலாம், ஹீரோவாக கூட ஆயிடலாம், யாரு கண்டா? உலகத்தில் என்ன வேணால் நடக்கும். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தானே வாழ்க்கை. ஸோ அதனால் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.